பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். திருவண்ணாமலை கோயிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்த ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க கோரியும் போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்கு விவரங்களை தெரிவிக்க உத்தரவிட கோரியும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மதிகாரி மற்றும் டி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்குல இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்கள்ல முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே வேட்டைக்காரர்களாக மாறக்கூடிய நிகழ்வு மீண்டும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் போலீசார் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க இரவு ரோந்து பணிகளை ஆண்டுதோறும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் அப்போது உத்தரவிட்டார்கள். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் விசாரணை தேவையில்லாமல் தள்ளி வைக்கக்கூடாது என அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதிகள் அப்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல போக்சோ வழக்குகளில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 30 நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பதிவு செய்து ஓராண்டில் விசாரணை முடிக்க வேண்டும் என்று போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். போக்சோ வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு படையை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என டிஜிபிக்கும் உத்தரவிட்டு கடலூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தூத்துக்குடியில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடங்களையும் விரைந்து நிரப்ப வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை துவங்குவது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதன் முன்னேற்றம் குறித்து 2 மாதங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யவும் தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.